நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு நாளினுடைய தவிர்க்க முடியாத முதல் விவாதம், முதல் கேள்விகள், முதல் தலைப்பு நியூஸ் 7 தமிழுடையது. இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். தமிழகத்தை பரபரப்பு உள்ளாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பை நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் சில முக்கியமான கேள்விகளை இந்த செய்தியாளரிடம் எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விகளை இப்போது பார்க்கலாம். வருமான வரித்துறை நடத்திய சோதனைக்கான வாரண்டில் என்னுடைய பெயர் இல்லை என்பதும், எனது இல்லத்திலிருந்து 1,12,320 ரூபாய் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதேபோல தொடர்ந்து 26 மணி நேரம் தாம் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதாகவும் ராம்மோகன் ராவ் குற்றம் சுமத்தியிருக்கிறார். தனது மகன் துப்பாக்கி முனையில் தனது வீட்டில் நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் அரசியல் சாசனத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலாகவும் முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்விகளுக்கான பதிலையும், தமிழக முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் மத்திய துணை ராணுவ படை தலைமைச் செயலகத்திலும் ஒரு தலைமைச் செயலர் வீட்டிலும் தொடர்ந்து வருமான வரி சோதனை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்குமா? தமிழ்நாடு தற்போது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருப்பதாகவும் பகிரங்க குற்றம் சுமத்தியிருக்கிறார். இந்த கேள்விகள் யாரை நோக்கி வீசப்பட்டிருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன? இன்றைய இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுகிறது இன்றைய கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இது குறித்து பேசுவதற்காக 4 ஆளுமைகள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். முன்பாக அதிமுகவிலிருந்து அதனுடைய முன்னணி தலைவர் ஒருவரான திரு ஆவடிக்குமார் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ராதாகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த தலைமைச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று, ராம்மோகன் ராவ் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளினுடைய நம்பகத்தன்மை, அவர் மீதான பிரச்சனை. இன்னொன்று, ராம்மோகன் ராவ் தற்போது எழுப்பி இருக்கிற கேள்விகள். இந்த 2வது செக்மெண்ட் தான் நம்ம இன்று தலைப்பாக எடுத்திருக்கிறோம். என்னுடைய கேள்வி, ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் மத்திய துணை ராணுவ படை தலைமைச் செயலகத்திலும் தலைமைச் செயலர் வீட்டிற்குள்ளும் வருமான வரி சோதனைக்காக நுழைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதான் கேட்டிருக்கிறார். உண்மையில் இந்த 2 துறைகளினுடைய அவங்களுக்கே இருக்கிற சட்ட பாதுகாப்புங்கிறது என்ன? அதன்படி ராம்மோகன் ராவ் சொல்றது சாத்தியமா? நிச்சயமாக ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் வருமான வரித்துறை செக்ரட்டேரியட் இல்லை, ராம்மோகன் ராவனுடைய வீட்டுக்கு கூட சென்றிருக்க மாட்டார்கள் என்றது என்னுடைய கருத்து. 2வதாக நீங்கள் எழுப்பி அந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் பர்சனல் 75லிருந்து நாம் ஐடி ரைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் இளமை பருவத்திலையும் கனிமொழியினுடைய குழந்தை பருவத்திலையும் அவர்கள் எத்தனையோ சந்திச்சுக்கலாம். அதாவது 75 ஜூன் 25லிருந்து அது ஒரு 2 வருட காலம் தொடர்ந்து ஆலிவர் ரோட்லையும் கோபாலபுரத்திலையும் தொடர்ந்து ரெய்டு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போதான் அவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சர் வந்து அந்த பதவி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. அப்போ இருக்கும் நிலைமையில் அங்கே டிஜிபியும் சரி போலீஸும் சரி அது யாருக்கு கூறு இருக்கும்னா திமுக தான் கூறு இருக்கும். அப்போ அந்த ஒரு நிலைமையில் கூட ஒரு காலத்திலையும் சிஎஸ்எஃப் வரவில்லை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2G வழக்கில் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஏறத்தாழ எல்லா வீடுகளிலும் ரெய்டு போகுது. ராஜா வீடுகளில் போகுது, கனிமொழி வீடுகளில் எல்லா வீடுக்கும் போனாங்க, அறிவாலயம் வரைக்கும் போனாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் கூட சிஐஎஸ்எஃப் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் இது ஒவ்வொரு சாயங்காலம் அந்த 75 76 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாயங்காலமும் ஒன்றும் கருணாநிதி வந்து ஐடி ஆஃபீஸில் இருப்பார், இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் கோவாரகுளம் வீட்டுக்கு வெளியில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பார். உள்ள இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கும். ஒன்றும் கிடைக்கல, அது வேற விஷயம். அடுத்ததாக கனிமொழி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவருடைய அம்மாவையும் பாட்டியும் அழைத்து சேர்ந்திருப்பாங்க ஐடி. இங்கிருந்து மறுபடியும் அவங்க ஆஃபீஸ் சொல்லுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஒரு பதட்டமும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு அரசியல் தலைவரை டார்கெட் செய்துள்ள இந்த பாணியில் கூட ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. அப்ப ஏன் ஒரு அதிகாரியை மட்டும் டார்கெட் பண்ணும்போது ஏன் சிஏஎஸ் வருதுன்ற கேள்வி எழுதா இல்லையா? இல்ல, இப்ப என்னுடைய கேள்வி, சிஐஎஸ்எஃப் சொல்லப்படுகிற அடிப்படையிலான அவங்க சொல்ற காரணம் என்பது வேற எங்கு ரைடு போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் காவல்துறையும் ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் நிர்வகிக்கிற தலைமைச் செயலாளருடைய வீட்டில் ரைடுங்கிற போது வருமான வரித்துறையினருடைய பாதுகாப்புக்காகவாவது மத்திய துணை ராணுவ பாதுகாப்பு படையினுடைய அவசியம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது என்ன ஒரு வேடிக்கையா இருக்கு. இதோட ஒரு கேலிக்கூத்து கிடையவே கிடையாது. அதாவது ஒரு முதலமைச்சரை ரைட் சொல்றாங்க. அதாவது முதலமைச்சர் பதவியிலிருந்து அப்பதான் விலகி இருக்காரு கருணாநிதி. அதே மாதிரி 2006 2011 வரை முதலமைச்சர் கருணாநிதி தான். அந்த ஒரு சூழ்நிலையில் கூட ரைட் நடத்தும் போது சிஐஎஸ்எஃப் வரல, ஒரு மத்திய படையும் வரலையே, ஒரு பெருசா ஒண்ணு குவிக்கலையே. இங்க சிஐஎஸ்எஃப் அப்பவும் ஆவடியில் தான், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆவடியில் தான் இருக்கு. அங்கிருந்து கூட ஒரு பேச்சுக்காட்சி ஒரு 10 பேர் இல்லைன்னா ஒரு எஸ்பியை கூட்டின்னு வருது, அது கூட நடக்கல. அப்ப எங்கிருந்து தேவை வந்ததுதான் எனக்கு. யாரை தாக்க முயன்றார்கள்? யார் இதுவரையான தமிழ்நாடுடைய சரித்திரத்தில் ஏதாச்சும் ஒரு ஐடி ஆபீசர் தாக்கப்பட்டிருக்காரு? நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இந்த மத்திய துணை ராணுவ பாதுகாப்பு இறக்கியது என்பது ராம்மோகன் ராவை குறிவைத்ததாக இல்லை.
இது ராம்மோகன் ராவை குறித்ததா இல்லை, இது வேற ஏதோ நோக்கம். ஓகே, ஆவடிக்குமார் சார், இங்க இந்த பிரச்சனை குறித்து பேசுகிறவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் வரைக்கும் அத்தனை பேரும் சொல்லி இருக்கிறது என்பது இது தமிழக மாநிலத்தினுடைய இறையாண்மைக்கு விடப்பட்டிருக்கிற சவால், சுயமரியாதைக்கான இழுக்கு என்பதை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் வீட்டில் இந்த பாதுகாப்பு படையினோடு நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையை அதிமுக எப்படி பார்க்கிறது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போது வரை வராமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். எங்களுடைய பொதுக்குழு வருகின்ற 29ஆம் தேதி கூடி அடுத்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க இருக்கிறது. பொதுச் செயலாளர் தான் கட்சியை வழிநடத்த முடியும். எனவே அந்த சூழல் இருக்கின்ற நிலையில் அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய முடிவுகளை இன்றைக்கு நாங்கள் உடனடியாக எடுக்க முடியாத நிலையில் அது ஒரு தேக்கம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் என்பது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. இன்றைய சூழலில் நாங்கள் எங்களுடைய பார்வையில் படுகின்ற செய்திகளை அதை ஒட்டி கருத்துக்களை தெரிவிக்கிறோம். எனவே எந்த கருத்து இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கருத்து இருக்காதா? இல்லை, தமிழக அரசினுடைய கருத்துக்கள், அரசியல் நிர்வாக ரீதியான கருத்துக்கள் அல்லது நடவடிக்கைகள் முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது தேவையான இடத்தில் தேவையான நேரங்களில் அவர் தெரிவித்துக் கொண்டிருப்பார். இதை நான் முடிச்சிடறேன். இதை அரசியலாக்குகின்ற போது அல்லது அரசியல் ரீதியான கேள்விகள் எடுக்கின்ற பொழுது அதில் பதில் சொல்ல வேண்டியது கட்சியினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு தெரிவிக்கின்ற சூழ்நிலையில் இல்லாத காரணத்தால் அதை நாங்கள் தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் தெரிவிப்போம். இல்லை, இப்போ என்னுடைய கேள்வி, எங்கிருக்கிறோ உட்கார்ந்திருக்கிற மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவிக்கிறார், ராகுல் காந்தி தெரிவிக்கிறார், ஸ்டாலின் தெரிவிக்கிறார். இங்க அத்தனை பேரும் சொல்வது என்பது ரெய்டுங்கிற விஷயம் பற்றி அல்ல. துணை ராணுவ படை தமிழக முதலமைச்சரின் அனுமதியோடு கலந்து ஆலோசித்துதான் உள்ளே வந்ததா இல்லையா என்பதை ஏன் முதலமைச்சர் இப்போது வரை தெளிவுபடுத்தவில்லைங்கிறதா கேள்வி. இல்லை, முதலமைச்சரை எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்ற அல்லது அனுமானிக்கின்ற உரிமை யாருக்கு நாங்கள் தரல. அதுக்கு முழுக்க முழுக்க முதலமைச்சருக்கு தகுதியும் அனுபவமும் நிச்சயமாக இருக்குது. ஆனால் இந்த ரெய்டு என்பது எங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? தமிழ்நாடு அரசாங்கம் இதை தனக்கு விடப்பட்ட சவாலாக எடுத்துக்கொண்டிருக்கிறதா அல்லது நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறதான்றதே கேள்வி. நீங்கள் உங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை பேசுகிறீங்க. இன்றைக்கி ராம்மோகன் ராவ் ஏதோ அதிமுகவினுடைய உறுப்பினர் இல்லை, அவர் தனக்கு வந்த பாதிப்பை தூக்கி எங்கேயோ போடணுன்னு பார்க்குறாரு, அதை அரசியலாக்க பார்க்குறாரு. அவர் சொல்கிறது ஒவ்வொன்றும் அவருடைய கடந்த கால இன்றைக்கு குற்றச்சாட்டுக்களில் இருந்து அல்லது அவர் மீது இன்றைக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்ற அவர் மீது பாய்ந்திருக்கின்ற நடவடிக்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக கட்சியை பயன்படுத்த நினைத்தால் அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்களை பொறுத்தளவில் இன்றைக்கு ராம்மோகன் ராவ் நேரடியாக ராம்மோகன் ராவ் மீது குற்றச்சாட்டு வரல. எங்கிருந்து வருதுன்னா சேகர் ரெட்டியிலிருந்து வருது. அது கடைசியில் அது அவங்களுடைய விசாரணை, அவங்க ஆதாரம், அதனுடைய அடிப்படையில் ராம்மோகன் ராவ் அவருடைய மகன் அதற்கு நான் சொல்றதை கொஞ்சம் புரியுங்க. அதனால ராம்மோகன் ராவ் மகன் தவறு செய்திருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு ராம்மோகன் ராவ் வந்திருக்கு. அவர் நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டில் ஏதோ தவறு நடந்தது, அதை விசாரணை செஞ்சு ராம்மோகன் ராவ் கிட்ட வரல. அவங்களுடைய உறவினர்கள், அவருடைய மகன், அவருடைய இன்னைக்கு கூட பினாமி ஒழிப்பு சட்டம் வருது. ஆக இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் எடுத்து ராம்மோகன் ராவ் தன் மீதான ரெய்ட பத்தி எந்த கேள்வியுமே எழுப்பல. அவர் நான் சட்டப்படி சந்திச்சுக்கிறேன். அவர் யாருங்க? தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு சொல்ல இல்லைன்னு சொல்றதுக்கு ராம்மோகன் யாரு? ராமநாவுக்கு பாதிப்பு வந்தா தமிழ்நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லுவாரா? தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாரா? ராம்மோகன் ராவ் நீங்க அதிகாரப்பூர்வமாக அவர் கேள்வி கேட்கிறார். அவர் கேள்வி கேட்கிறாருன்னா அது கேள்வி கேட்கிற இடத்துல கேட்கணும். அவர் பத்திரிகையாளர்களை வச்சுட்டு கேள்வி கேட்டாருன்னா அவங்கள பதில் சொல்ல போறாங்க. அவர் நடத்துறது தன்னுடைய குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றவாளி என்ற நிலையில் இருந்து கொண்டு அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மீது அவர் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சார், இவ்வளவு தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் அதிமுகவுக்கு இருக்குமானால் தலைமைச் செயலாளர் வீட்டில் ரெய்டு நடந்த அடுத்த கணமே பகிரங்கமாக நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதிய தலைமைச் செயலாளர் நியமித்திருக்கலாமே. இப்போது வரைக்கும் ராம்மோகன் ராவ் குறித்து தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகல. நீங்க கூடுதல் பொறுப்பா புதிய தலைமைச் செயலாளர் கொடுத்திருக்கீங்க. நீங்க என்ன புரிதலோட பேசுறீங்க எனக்கு புரியல. இன்றைக்கு ஒரு புதிய தலைமைச் செயலாளர் நியமிக்கப்பட்டு ஏன் நியமிக்கப்பட்டார்? என்னங்க பேச புதிய தலைமைச் செயலாளர் ஏன் நியமிக்கப்பட்டார்?
நீங்கள் அதை வந்து கேள்வி கேட்க வேண்டிய அதிகாரமோ சூழ்நிலையும் உங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு தலைமைச் செயலாளர் நியமிக்கிறது கவர்னர் ஆர்டர் போட்டு இன்னைக்கு வந்து நியமிச்சிருக்காரு. அவர் ஏன் நியமிக்கப்பட்டார்னா அவங்களுக்கு வந்து அவர் இன்னைக்கு அவர் நான் சொல்றது புரிஞ்சுங்க. அவருக்கு புதிய தலைமைச் செயலாளரை அரசு எந்த விதமான முன் காரணங்களும் சொல்லாமல் நிராகரித்து விட்டு புதிய ஒரு ஆளை நியமித்திருப்பதற்கு ஏன் காரணம்? இதுக்கு முன்ன இருந்த தலைமைச் செயலாளர் ஞானதேசியனை சஸ்பெண்ட் பண்ணாங்க, காரணம் சொன்னாங்களா இது வரைக்கும் உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்க? அவங்களுடைய அவர் வந்து பணியிலிருந்து அவர் வந்து பணி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, அவரை வெயிட்டிங்கில் வச்சிருக்காங்க. புதுசாக ஒருத்தர் நியமிக்க அது நிர்வாக ரீதியான நடவடிக்கை. அதில் காரணம் இவர் கற்பிக்கிறதோ அல்லது நாம கற்பிக்கிறதோ எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இன்னைக்கு அவர் வீட்டில் ஐடி ரெய்டு நடந்திருக்கு, அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை தந்திருக்கலாம், அல்லது அறிக்கை வந்து என்ன வந்ததுன்னு கவர்னருக்கு தெரியும். கவர்னர் சும்மா கழுத்து போடுவாரா? நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரெய்டு நடக்குதுன்னா இங்கே இருக்கிற யாரோ ஒரு அதிகாரி கவனக்குறைவாக செய்வாரா? நீங்கள் எதையுமே நம்ம வந்து காத்து வாக்கில் வர்றது பேச்சு வாக்கில் வர்றதை வச்சுலாம் நிர்வாகத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராம்மோகன் ராவ் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ராம்மோகன் ராவ் நல்லவரா கெட்டவரா, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினாரா, அவருடைய உறவினர்களும் மகனும் தவறான முறையில் பொருள் சேர்ப்பதற்கு அனுமதித்தாரா என்பதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் தொடர்ந்து அவருக்கு பணி தர போறோம், அவரை ஏற்றுக்க போறோம். நாங்கள் வந்து அவரை குற்றம் செய்ய சொல்லல, அவரை வந்து ஒரு நேர்மையாக நடக்கணுன்றதுக்காக ஒரு பொறுப்புக்கு தந்திருக்காங்க. அந்த பொறுப்புல அவர் தவறு செஞ்சார் என்ற குற்றச்சாட்டு வருகின்ற போது உரிய நடவடிக்கை கற்றுக் கொடுத்தது முதலமைச்சர் ஜெயலலிதா. 94ஆம் ஆண்டிலிருந்து அவரைத்தான் நான் பின்பற்றி வருகிறேன். அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்குமான்னு கேட்கிற ஒரு நபரை அது குறித்து எந்த கவலையும் அதிமுக படவில்லை என்பது ஆச்சரியமான ஒன்றாக. அவர் மகனை போய் பெங்களூர்ல சொத்து வாங்க சொல்லி அம்மா கத்து கொடுத்தாங்களா? அவர் ஹைதராபாத்தில் பணத்தை பதுக்க சொல்லி கற்று கொடுத்தாங்களா? இன்னைக்கு வந்து புதிய பணத்தை வந்து மாற்றிட்டு வர சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவர் வந்து ஒரு அதிகாரி, ஒரு திறமையானவர் அல்லது நல்லவர்னு அவங்க நம்பினாங்களா அவங்களுக்கு பொறுப்பு தராங்க. அந்த பொறுப்பை அவர் தவறாக பயன்படுத்தினார். இன்னொரு துறை வந்து வருமான வரித்துறை அவர் வைத்திருக்கின்ற பொருளுக்கு அல்லது பணத்துக்கு கணக்கு காட்டலன்னு அவங்க வந்து ஆதாரம் கிடைச்சதுன்னு அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்றாங்க. இதை வந்து அதிமுக என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து பேசலாம் மணிக்குமார். பாஜகவிலிருந்து நம்மோடு டெல்லியில் இருந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆசீர்வாதம் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைய ராம்மோகன் ராவினுடைய செய்தியாளர் சந்திப்பை முதலில் பாஜக எப்படி பார்க்கிறது? அதாவது ராம்மோகன் ராவ் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இது மாதிரி மாட்டுவார் அப்படின்னு. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு எலி பொறியில சிக்கிக்கிட்ட எலி வந்து எப்படி வெளியில தப்பிச்சு போமோ, எப்படி அந்த கம்பியை வச்சு. ஆசீர்வாதம் சார், ஒரு 2.5 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா? அப்படி இல்லை, நான் வந்து அதை பிறகு நான் சொல்கிறேன். ராம்மோகன் ராவ் வந்து இன்னைக்கு வந்து அவர் ஹீஸ் ஒன்லி அ சஸ்பெக்ட், அதாவது டெக்னிக்கல் டீட்டெயிலாக போகும்போது சஸ்பெக்ட். அவரோட வீட்டில் ரெய்டு நடந்திருக்குது. அவர் இன்னைக்கு பப்ளிக்காக வந்து ப்ரெஸ்ஸை பார்த்து ஒரு சில தன்னுடைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. அவர் இது சொன்னதே வந்து ஆல் இண்டியா சர்வீசஸ் கான்டக்ட் ரூலில் ரூல் நம்பர் 7 அவர் வயலேட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரே ஒரு குற்றத்துக்காகவே அவரை இன்னைக்கே சஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவர் மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, அவர் வந்து தேவையில்லாமல் மத்திய அரசை பற்றி ஒரு சில இடங்களில் அவர் வந்து பேசியிருக்காரு. துணை இராணுவத்தை வந்து ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு அவர். ரெண்டாவது இன்னொன்று வந்து அவர் மிக மோசமான ஒரு இதையும் சொன்னார். என்னுடைய நெற்றியில் வந்து துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு எஸ்கேப் ரூட்டாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அதில் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இருக்கிறது மாதிரி தெரியல. துணை இராணுவம்ன்றது வந்து இப்போ எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கும் என்னுடைய மகளுக்கும் வந்து கொடுத்துருக்கிற பாதுகாப்பு துணை இராணுவம் தான் இப்போ எங்களை 24 hours ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெளியில் போகும்போதும் என்னோட மகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் கூட வராங்க. அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், இப்போ என்னோட கேஸில் சிபிஐ ஆஃபீஸர், எங்களுக்கு வந்து யாருடைய பாதுகாப்பு தேவை அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் முடிவு பண்ணால் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அவர் வந்து அங்கே அன்னைக்கு ரைடு வந்த ஆஃபீஸர்ஸ் முடிவு பண்ணியிருக்கலாம் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவர்களுடைய உடைமைகளின் பாதுகாப்புக்கும்
மத்திய ரிசர்வ் பதவி தேவை அப்படின்றத அவங்க வந்து முடிவு பண்ணி ஆசீர்வாதம் சார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி, எப்படி ஒரே ஒரு கேள்வி. தலைமைச் செயலாளருடைய வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தப்பட போகிறார்கள், அதுக்கு வந்து மத்திய துணை ராணுவ பாதுகாப்பு படை போகிறது என்கிற தகவலை முறையாக தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்திருப்பார்களா, அல்லது அவர்களை அனுமதி கேட்க தேவையில்லையா? யாரு சட்டத்தில் இடமில்லை, தேவையே இல்லை, தேவையே இல்லை. இதை நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தலைமைச் செயலகத்தில் வந்து அவங்க போய் ரெய்டு பண்ணாங்க அப்படின்னு 2009 அக்டோபர் 22 வியாழக்கிழமை காலையில சென்ட்ரல் செக்ரட்டேரியட், டெல்லியில உள்ள சென்ட்ரல் செக்ரட்டேரியட்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல சிபிஐ ஆபீசருங்க போய் ரெய்டு பண்ணாங்க. அப்ப யூபிஏ கவர்மெண்ட் நடந்துச்சு. யூபிஏ கவர்மெண்ட்டை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்த திமுக வந்து கட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே இடத்துல போய் சிபிஐ ஆபீசர்ஸ் ரெய்டு பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை கொடுத்தாங்க. அதன்படி தான் 2Gயோட கேஸ் வந்து ஆரம்பமானுச்சு. அப்ப சிபிஐ ஆபீசரோ, இன்கம் டாக்ஸ் ஆபீசரோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீசரோ யாருடைய பெர்மிஷனும் கேட்க தேவையில்லை, யாருக்கும் முன்னாடி தகவல் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள வந்து நாங்க போய் சொல்லணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறது வந்து சிறுபிள்ளைத்தனம் தான். ஒண்ணு அவங்களுக்கு ரூல் தெரியாது, இல்லாட்டினா இதை ஒரு அரசியல் ஆக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான வந்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய பேச்சில் திரும்பி திரும்பி என்ன சொன்னார்னா, என்னுடைய வீட்டில் வந்து ஏன் பண்ணாங்க, என்னுடைய பையனோட வீட்டில் அவன் இன்னொரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னு. நான் ஒரு பேப்பரை காட்டுறேன் உங்களுக்கு. 14/1/2011 அவரே எழுதுறாரு. பிளாட் நம்பர் 4597 in Y block of Anna Nagar, Chennai. It is informed that the construction of the house situated in the said, இதை நீங்க ஜூம் பண்ண சொல்லுங்க உங்க கேமராமேனை சொல்லி. பண்ணிட்டு இருக்காங்க சார், சொல்லுங்க. Located has been completed during December 2010 and occupied out of the funds raised by my son, daughter and my wife. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வீட்டை நான் கட்டல, என்னுடைய பையன், என்னுடைய மகள், என்னுடைய ஒய்ஃபுடைய பணத்தில் கட்டினாங்க. இது அவர் சொல்றாரு, நான் சொல்லல. அடுத்தது 11 நவம்பர் 2012 அதையே திரும்பி சொல்றாரு. 16/1/2013 ரிப்பீட் பண்றாரு. 30/1/2014 திரும்பி அதே சொல்றாரு. 23 ஜனவரி 2015 ரிப்பீட் பண்றாரு. அண்மையில இந்த வருஷம் 29 ஜனவரி 2016 இந்த வீட்டை கட்டினதுக்குரிய பணம் கொடுத்தது நான், எனது மகள், எனது மகன், எனது மனைவி. இது அவர் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட். அப்ப அவங்க எங்க போவாங்க? அவர் வீட்டுக்கு வராம வேற இடத்துக்கு போவாங்களா? ஆசீர்வாதம் தொடர்ந்து பேசலாம். சில கேள்விகள் இன்னும் இணைப்பில் இருக்கிறது. இதுல கூட நம்ம பேசுறதுக்காக கிறிஸ்தாஸ் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு இன்றைய ராமவன் ராவனுடைய செய்தியாளர் சந்திப்பு பாத்தீங்களா? அவருடைய பயன்படுத்திய வார்த்தைகளும் தெரிவிச்ச கண்டென்ட்டும் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படிங்க அவரு ராமவன் ராவனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸை பாத்தீங்களா? அவர்ல சொல்லப்பட்ட இந்த வார்த்தை பிரயோகங்களை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இப்படி ரைட் ரெய்டு நடந்திருக்காது, தலைமைச் செயலாளர் வீட்டுக்குள்ள மத்திய துணை ராணுவ பாதுகாப்பு படை வந்திருக்கிறாரு, தமிழகம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குங்கிறார். மக்களுக்கு இது ஒரு ஷாக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரை பொறுத்த அளவில் இது ஒரு ஆணவ போக்கு அவர்கிட்ட இருந்து வருது. அதுக்கப்புறம் பயங்கர அரசியல் பின்னணி இதில் கலந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. இவர் யாருக்கு ரொம்ப லாயலாக இருந்தாரோ அவர்கள் ஈடுபாடும், இப்பொழுது யார் மீது இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரோ, இப்போ இருக்கிற முதலமைச்சர் மீதும் மத்திய அரசு மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆகவே இந்த அரசியல் கட்சிகளுக்கும் இதிலிருந்து இவருக்கு பின்னால் ஏதாவது ஊக்குவித்திருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமெல்லாம் வருது. இப்படி ஒரு செய்தியை கொடுக்க முடியாது, அது நடத்தை விதிகளுக்கு மாறானது என்பது சாதாரண பாமரனுக்கே தெரியும். அது நாங்கள்லாம் போய் சில சமுதாய கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அவனை யார்டா அங்கே போக சொன்னது அப்படின்னு சஸ்பென்ஷன் ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இப்போ இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டியிருக்கிறார். ப்ரெஸ் மீட்டை கூட்ட முடியாது என்ற சூழ்நிலையில் இவர் கூட்டியிருக்கும் பொழுது இவன் அடுத்த ஒரு ½ இவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். அதை இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யலை என்பது தான் அவர்களுடைய தப்பு. எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்.
இவர் மத்திய அரசு ஒப்புதலுடன் இங்கே இந்த மாநில அரசின் ஒப்புதலுடனே இந்த வெளிநாட்டுக்கு சேவை செய்ய போன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போதே சஸ்பெண்ட் பண்ணி 5 வருஷம் வச்சுருந்த செயல்படல எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இவரை ஏன் இன்னும் சஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க? ஒன்று, அந்த ரெய்டு வந்த போதே சஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு அது பண்ணலை. அதுக்கப்புறம் இப்போ இவர் இப்படி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தப்பறம் இவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். இது ஆளுங்கட்சி செய்யலை. இங்கே ஆளுங்கட்சி செய்யலை அப்படின்னா இந்த ஐஏஎஸ்க்கான கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி மைய அரசு அங்கேருந்து அவர்கள் சஸ்பென்ஷன் உத்தரவை சுவமோட்டாவை கொடுக்கணுன்னாலும் கொடுத்துருக்கலாம், அல்லது கொடுக்கல இல்லை நாங்கள் ரூல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்நேரத்துக்கு இங்கேருந்து ஒரு மெயில் வந்திருக்கலாம். இல்ல, எனக்கு ராமமோகன் ராவுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அடிப்படையான விஷயம், ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் வீட்டுல ரெய்டு போறதுக்கு மாநில அரசு கிட்ட பிரயர் பெர்மிஷன் கேட்கணுமா கூடாது? தேவையே கிடையாது. அவரு ஈவன் மத்திய துணை ராணுவ பாதுகாப்பு வரது தேவையில்லை. அவர் அரசியல் சாசனம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்றாரு. அரசியல் சாசனப்படி வேலையை செய்கிறவங்களுக்கு அரசியல் சாசனம் பாதுகாப்பு கொடுக்கும். அரசியல் சாசனத்துக்கு அதுக்கு எதிரடியாக கள்ளத்தனமாக வேலை செய்பவர்களுக்கு என்ன அரசியல் சாசனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்குறாங்க? தலைமைச் செயலருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கலாம். தலைமைச் செயலாளர் பதவியில் இருந்து கொண்டு அட்டூழியங்கள் செய்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? யாரு கொடுக்கணும் பாதுகாப்பு? எதுக்கு பாதுகாப்பு? பொதுவா வருமான வரித்துறை ரெய்ட ஒரு பெரிய குற்றம் மாதிரி பார்க்கிறோம். இதற்கு முன்பாக வருமான வரித்துறை ஒரு ஆண்டில் நடத்தப்படுற ரெய்டுக்கும் அவங்க அதுக்கு பிறகு கிளைம் பண்ணி தண்டனை பெற்றுக் கொடுக்கிற நபர்களுக்குமான வித்தியாசமே பெரிய அளவுக்கான இடைவெளி. ஆனால் ரெய்டு போன இப்ப நீங்க அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸ்லயும் 1 லட்சம் ரூபாயும் 30-40 பவுன் 25 கிலோ வெள்ளியும் ஒரு கண்டென்ட்டா? அவரு வேற இடத்துல எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிறாருன்னு ஏன் சொல்லக்கூடாது? நீங்க சட்டபூர்வமாக மட்டுமே ஒன்றை அணுகிறார் என்கிற காரணத்தினால ஐஏஎஸ் அதிகாரிகள் குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோதனைக்கு போன இடத்துல இவ்வளவுதான் கிடைத்தது என்பது இவரு சொல்றது. அவங்க கொடுத்திருக்காங்க. வருமான அதிகாரிகள் அவங்க இன்னும் தகவலை சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் வீட்டில் எடுக்கலை அப்படின்னாலும் அவரோட ஒட்டுறபாடியவர்கள் அத்தனை பேருக்கு அவர் கண்டிப்பாக தவறு செய்திருப்பார் என்று கிறிஸ்தாஸ் காந்தி இவ்வளவு ஆணித்தனமாக நம்புவதற்கான காரணம் என்ன? அது இன்றைக்கு நேற்றா பாக்குறோம். ஓகே, 20 வருஷமாக பார்த்ததனுடைய அப்ப 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுக்க வேண்டிய நடவடிக்கையை இதுவரை எடுக்காததற்கு 20 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தை ஆட்சி செய்தவர்களுடைய கால பிழை என்று சொல்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இங்க அடிப்படையில் இருக்கிற கேள்வி, தனது மாநிலத்துல ஒரு மத்திய துணை ராணுவ பாதுகாப்படை இறங்கின உடனே அது ஒரு மாநில உரிமைக்கு எதிரான குரல்னு மம்தா பானர்ஜி ஒலித்த குரலுக்கும் சுயாட்சி குறித்து தொடக்கத்திலிருந்தே பேசின தமிழ்நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களுக்குமான வேறுபாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? அதிமுக இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா, ஒருவேளை சுயாட்சி சார்ந்த ஒன்றை எடுத்தால் அது ராமமோகன் ராவுக்கு சப்போர்ட் பண்ண கூடுமோ என்கிற ஸ்டாண்ட்லயே அவங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முதல் கட்டமாக இப்போ அதிமுகவினுடைய இந்த மனமாற்றம் இதுதான் ரொம்ப எனக்கு அடுத்ததாக இப்ப ஆசீர்வாத ஆச்சாரி ஒரு கருத்து சொன்னார். அதாவது காலையில எழுந்த உடனே இப்படி ஐடி ஆபீசர் இன்னைக்கு துணை ராணுவம் போதும்பா, இன்னைக்கு ஸ்டேட் போலீஸ் வேண்டாம்ப்பா, இந்த மாதிரியான கொச்சைத்தனமான கருத்துக்களை இந்த அவையில் வைக்க வேண்டாம் என நான் கருதுகிறேன். நீங்க அப்படி டிசைட் பண்ண முடியாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. இதுவரையான ஒரு கீழ்வழக்கம் இல்லாத ஒரு இடத்துல திடீரென்று எங்கிருந்து ஒரு மத்திய பாதுகாப்பு படை வருது? நீங்க 75 நீங்க பாதிக்கப்பட்டீர்களா? கிடையாது. நீங்க 2G வழக்குல இங்க ஸ்டேட் பூரா ரெய்ட் நடத்தீங்களா? யாரெல்லாம்? ஆசிரமோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ரெய்டு போறேன், அந்த ரெய்டு அதிகாரம் மிக்க ஒரு நபருடைய வீடு, ஒருவேளை நான் தாக்கப்படலாம், என்னுடைய பணி அங்க இடையூறுக்கு உள்ளாகலாம், அந்த காரணங்களினால் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கிறதுக்காக தான் மத்திய துணை ராணுவ பாதுகாப்பை கூட்டிட்டு போறேனே தவிர அது ராமமோகன் ராவுக்கு எதிரானது இல்லைங்கிறதா அவருடைய ஸ்டேட்மெண்ட். 2009 நடந்த மத்திய அமைச்சகங்களினுடைய சோதனை அவர் உதாரணம் காண்பிக்கிறார். அது நான் என்ன சொல்றேன்னா, அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறேன். அது சிபிஐ ரெய்டு டெல்லிக்கு போன போது, டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரிக்கு போன போது யாரு துணை ராணுவம் எல்லாம் கூட்டின்னு போல, அவங்களா போனாங்க. அங்க யாருமே ஒரு ரீதியிலும் ரெசிஸ்டன்ஸ் இருக்க முடியாது. ஏனென்றால் மத்திய இது வர்றாங்க, துறை வர்றாங்க, அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அடுத்ததாக இங்க ஏன் இந்த அளவுக்கு மத்திய பாதுகாப்போட ஏன் வர வேண்டும் என்ற கேள்விதான் நான் மறுபடியும் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். இனி அடுத்ததாக பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டுக்கு போறது, அங்க எனக்கு பிரச்சனை இதுதான். சாருடைய விவாதத்துல, ஆவடிக்குமார் சாரனுடைய விவாதத்துல எனக்கு இதுதான் பிரச்சனை. இங்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், இவர் என்ன கேள்வி எழுப்பினார்? அதாவது ஒரு செக்ரட்டேரியேட் தன்னுடைய அறைக்கு அருகாமல் அறைக்கு
ஒரு மத்திய பாதுகாப்பு துறையினுடைய ஆளுகள் வந்து நிற்கிறாங்க, இவங்க வந்து ஏதோ அள்ளிட்டு போகிறாங்கங்கிறது. அதாவது மாநிலத்தினர் இருக்கிற அத்தனை சீக்ரெட்டுகளும் சாருக்கு கூட தெரியும். சீஃப் செக்ரட்டரினா என்ன, அவர் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் வேற, எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரி மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் இதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும். இருக்கிற அத்தனை இது அதாவது குறிப்பாக இந்த மாநிலம் என்ன அணுகுமுறை எடுக்க வேண்டும், அது மத்திய அரசானாலும் சரி, இங்க இருக்கிற அதிகாரிகள் மேலே ஆனாலும் சரி, இந்த மாதிரியான எவ்வளவோ ரொம்ப ரகசியமான எவ்வளவோ தகவல் இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்கை எடுத்துட்டு போறாங்க. இது ஏன்? இதுதான் இதுல தான் கிடைக்க போகுதா? ஒரே நிமிஷம் சார், இது அடிப்படை கேள்வி. ராமமோகன் ராவை கூட விட்டுறலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் அறைக்கு பக்கத்தில் இருக்கிற அறையில் ரெய்டு நடக்கிற போது இது என்னுடைய மாநிலம், தலைமைச் செயலக அறைங்கிறது அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இல்ல, அது ஒரு ஸ்டேட்டோட ப்ராப்பர்ட்டி. ஒரு ஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை ஒரு மத்திய அரசு சோதனை என்கிற பேரில் எடுத்துக்கொண்டு போகிற போது அதை சட்டப்பூர்வமாக அனுமதிக்கலாம் அனுமதிக்க கூடாதுங்கிறத தாண்டி உங்ககிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் ஒன்று வெளியில வந்திருக்கணும்ல. இல்ல, டெல்லியில் முதலமைச்சர் அலுவலகத்திலேயே அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியே போய் ரைடு பண்ண விசாரணைக்கு உட்பட்டு. எங்களுக்கு தேவை தமிழக முதலமைச்சர் என்பது. நீங்க என்னங்க பேசுறீங்க? தமிழ்நாட்டை பத்தி இந்தியாவில் இருக்கிற சட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. டெல்லியில் ஒரு சட்டம், தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கா? நான் சொல்ல வர்றது அப்போ கூட தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் இந்தியாவின் சட்டங்களாக மாறிய காலம். நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்க, இல்லை என்ன பேச விடுங்க. டெல்லியில் முதலமைச்சர் அவருடைய பர்சனல் அலுவலகத்திலேயே போய் ஆய்வு பண்ணாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் அதை வந்து கண்டிச்சார். அப்போ கூட அந்த பாதிக்கப்பட்டவர் அவர் கண்டிக்கல, ஏன்னா அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். அதனால் அவர் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு தான் போனார். ஆனால் முதலமைச்சர் அதை கண்டிச்சார். ஆனால் என்ன அதில் தவறுன்னு உணர்ந்தாங்களா? இல்லை தவறுன்னு சொன்னாங்களா? சட்டம் அதுக்கு அனுமதிக்குதுன்னு தானே சொன்னாங்க. ஆக சட்டம் அதை அனுமதிக்கிறனால செய்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இதே கேள்வி கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஒரு சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரைட் பண்ணுறாங்க, ஒரு தலைமைச் செயலகத்தில் ரைட் பண்ணுறாங்க. ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயலை செய்வாங்களா? அவங்க சட்டம் அனுமதிக்கலன்னா இதை வந்து அவ்வளோ கவனக்குறைவாக செய்ய முடியுமா? அதனால் அவங்க ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு என்ன நடைமுறையோ அதை செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் வீட்டில் ரைடு பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் நுழைய முடியும். அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்ல இருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. போற்றக்கூடிய ஒன்று, பாராட்டக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த நம்பிக்கைக்கான ஆதாரம் என்னங்கிறதா என்னுடைய கேள்வி. எங்க மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கங்கிற எங்களுடைய ஆதங்கம் சட்டப்பூர்வமாகத்தான் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தவறு நடந்திருக்கு, குற்றம் நடந்திருக்கிறது, அல்லது முறைகேடு நடந்திருக்கு. அதற்கு காரணமானவர் தலைமைச் செயலாளர். அதனால் தலைமைச் செயலாளர்கிட்ட ரைடு நடந்ததுன்னா அது அரசை பாதிக்கும். ஆனால் அவர் வீட்டில், அவருடைய தொழிலில், அவருடைய உறவினர்கள் செய்த குற்றத்தை அவர் தனி நபராக தான் பார்க்கணும் முடியும். அதை வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது ஏன் சுமத்துறீங்க? முதலமைச்சருக்கு ஒரு கருத்து இருக்கா இல்லையா? அது டெல்லிங்கிறது ஒரு எல்ஜி தான் அந்த இதை நடத்தி கொண்டு அந்த முதலமைச்சர் கூட பேசிட்டாரு பத்தி. இது அத்துமீறின செயல்னு சொல்லியிருக்காரு. இல்ல, ராம்மோகன் ராவை நாங்கள் பாதுகாப்பதற்காக இதை நாங்க கண்டிச்சன்னு வச்சீங்க. அரசாங்கம் அவருக்கு உடந்தை அடிப்படையில் இந்த விவாதத்தை திரும்ப திரும்ப கிளியர் பண்றோம். ராம்மோகன் ராவுக்கு ஆதரவான ஒன்றாக இல்லை. இல்ல, நீங்கள் சட்டப்பூர்வமாக உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. சொல்ல வரேன், இதை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுவோம், நிர்வாக ரீதியா அணுகுவோம். எப்படி நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமான கட்சி, வாய்ப்புகள் இருக்கு, அதை எழுப்புவோம். எங்க எழுப்பணுமா அங்க எழுப்பணும். அதை விட்டு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் எழுப்பினாராங்கிறதா என்னுடைய கேள்வி. எழுப்ப தேவையில்லைன்ற, ஏன் எழுப்பணும்? நாளைக்கு அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடந்தாலும் முதலமைச்சர் முடியாத ஒரு அமைச்சர். நான் நேரடியாக சொல்றேன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேல குற்றச்சாட்டு வந்தது. உடனடியாக அவர் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் அவரை நிரபராதி விடுதலை செஞ்சிருக்கு. இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். அதுக்காக வந்து என்ன வேற என்ன செய்ய முடியும்? சட்டம் என்ன சொல்லுதோ அதான் விசாரணை அதிகாரி, விசாரணை மன்றம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் அவங்க உரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த ரெண்டு வாதங்களும் இது இஷ்யூ வேற எங்கேயோ நகர்த்திட்டு போற விஷயமாக எனக்கு படுது. எங்க மத்திய படை என்ன ஒரு மாநிலத்து மேல படையெடுத்து வந்துட்டாங்களா? மாநிலத்தை கேப்சர் பண்ணுறதுக்காக அங்கேருந்து படப்படையாக பெட்டாலியனாக வந்தாங்களா? அது ஒரு வருவாய்த்துறை ஒரு ரெய்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கேயும் போகலாம், இவங்க யாருடைய அனுமதியும் கேட்க வேண்டாம் என்பது தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய துணைக்காக நான் யாரை கூட்டி கொண்டு போகிறேன் என்பதை பற்றி இதில் என்ன மத்திய மாநில பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது என்னுடைய கேள்வி அதல்ல.
சட்டப்பூர்வமாகவே அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து நீங்க சோதனை நடத்திக்கிங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கிறார், அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற உச்சபட்ச ஒரு அதிகாரியினுடைய அலுவலகத்துக்கு ஏன் போனாங்க அப்படின்னு கேக்குறீங்க. அப்படின்னு அவர் கேட்டாராங்கிறத அதைத்தான் அவர் அதை கேட்கணும் என்பதை விட, அப்படி அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம்ல இவ்வளவு அட்டூழியங்களை இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருந்தார்களே, அதையே அவருக்கு கேள்வி கேட்கல அப்படின்றத சொல்றேன். அவருடைய இன்டர்னல் ஆபீசர்ஸுக்கு இந்நேரத்துக்கு அவர் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கணும். இதை ஏன் அவர் கேள்வி கேட்காமல் இருக்கிறார் என்றால், இது போன்ற செயல்பாடுகள் செயலகத்தில் செக்ரட்டரி ரூம்கள், தலைமைச் செயலர் ரூம்கள், அமைச்சர்கள் அறைகளில் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்ற. ஆகவேதான் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை முன்வைத்து சுயாட்சிக்கான குரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது எழுப்புதெல்லாம் போலி குரலா? சுயாட்சி என்பது நான் ஆட்சி செய்து இந்த மக்களினுடைய சொத்தை சுரண்டுவதற்காகவா? சுயாட்சி என்பது மக்களினுடைய நலனை நிலைநாட்டுவதற்கு. இப்படி ஒரு தலைமைச் செயலர் வந்தார்ல, இந்த மக்களுக்காக என்ன ஒரு ஸ்கீமை பற்றி அவர் முதலமைச்சர்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறாரு, என்ன ஒரு வளர்ச்சி பணியை பற்றி பேசியிருக்கிறாரு. நீங்க திரும்ப மோகன் ராவ் என்கிற ஒரு நபரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தலைமைச் செயலாளர் என்கிற ஒரு பதவியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். தலைமைச் செயலாளர், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் என்கிற பதவிக்கு மத்திய அரசு கொடுக்கிற மதிப்பு என்னங்கிறதா என்னோட கேள்வி. தலைமைச் செயலர் அந்த பதவியில் இருப்பவர் அந்த பதவிக்குரிய விஷயங்களை இவர் செய்திருந்தா எப்படி கேள்வி கேட்பாங்க? அப்போது நீங்க பண்ண போற இந்த ரைட பத்தி முதலமைச்சருக்கு சொன்னீங்களா இல்லையா? சொல்லணுமா தேவையில்லையா? தேவையில்லை. செக்ரட்டரியேட்ல நீங்க ரைடு நடத்துறதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இல்ல, முதலமைச்சரோட ரூம்ல போய் ரைடு நடத்தணுங்கிறதுக்கு அவசியம் இல்ல. முதலமைச்சர் இஸ் a constitutional authority. ஓகே, முதலமைச்சர் கிட்ட நீங்க ரைட் போடுறதுக்கு அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு அவருக்கு ப்ரொடெக்ஷன் வேற ப்ரொடெக்ஷன் இருக்குது. சரி, ஆனா தலைமைச் செயலாளருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இல்ல. they are not constitutional authority, they are only executive authorities. இதான் மத்திய பாஜக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பேசலாம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இந்த அளவிற்கான சோதனைகள் நடைபெற்றிருக்குமா என முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கான விடைகளை இன்றைய கேள்வி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் ஆச்சாரி ரொம்ப நேரமாக கை தூக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழக அரசில் ஒரு குறைந்தபட்சமான பதற்றமான சூழல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் முன்வைத்திருக்கிறார். மத்திய பாஜக அரசின் மீதும் தற்போதைய பன்னீர்செல்வத்தினுடைய தமிழக அரசின் மீதும் சரமாரி குற்றச்சாட்டுகளை மறைமுகமாக அவர் வீசியிருக்கிறார். ஆசீர்வாதம் சார், இங்கே கேட்பதற்கு மிக அடிப்படையிலான கேள்வி, தமிழக முதலமைச்சர் இல்லாத தமிழக அரசை தன் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அரசியல் சதுரங்க காய் நகர்வுகளில் ஒன்றா முன்னாள் தலைமைச் செயலாளர் வீட்டில் மீது நடத்தப்பட்ட ரைடு? இது முற்றிலும் தவறான தகவல். இதை நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். இது அப்படி ஒன்றும் எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நம்பிக்கை கொண்டவர்கள். நாங்கள் எலக்டரேட்ஸை சந்தித்து, தேர்தலை சந்தித்து நாங்கள் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு பின் வழி மூலமாக ஒருத்தரை மிரட்டவோ அல்லது அந்த ஆட்சியை அபகரிக்கவோ அவசியமில்லை. எங்களுடைய மோடி அரசு கடந்த 2.5 வருடங்களாக செய்துள்ள நன்மைகளே போதும் எங்களை மக்கள் தேர்ந்தெடுக்க. ஆகவே இது மாதிரியான ஒரு தேவையற்ற விமர்சனங்களையும் உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்குரிய கேள்விகளையும் எழுப்புவதை மீடியா முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் மிக முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், அவர் ஒரு கேள்வி எழுப்பினார், புரட்சி தலைவி உயிரோடு இருந்திருந்தால் இன்கம் டேக்ஸ் வந்திருக்குமா என்று. அவருக்கு ஒன்று ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். புரட்சி தலைவி உயிரோடு இருக்கும்போது தான் ஒரு சில அமைச்சர்கள் மற்றும் மேயர்களின் வீட்டுகளிலும் ஐடி ரைட் நடந்தது. ஒருவேளை புரட்சி தலைவி உயிரோடு இருந்திருந்தால், இப்படி ஒரு ரெய்டு நடக்கப் போகிறது என்று அவருக்கு தெரிந்திருந்தால், அவரை கூப்பிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ட்ட ஒப்படைச்சிருந்திருப்பார். அது இவர் தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறன்ற ஒரு போர்வையில் அவங்களுடைய புகழுக்கு இழுக்கு நேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. இது முக்கியமான கட்டத்தில் உள்ள ஒரு விஷயம். இதை அவர் முதல்ல நிறுத்திக்கணும். தேவையில்லாமல் தன்னுடைய குற்றத்தை இன்னொருத்தவங்க மேலே போடுறது, அப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் ஏதாவது ஒரு எஸ்கேப் ரூட்டு கிடைக்குமா அப்படின்றது. முதல்ல அவர் சொல்கிறாரு தனக்கு உயிருக்கு ஆபத்து உள்ளது அப்படின்னா. ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ஒருத்தருக்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்ற முறையில் முதலடியாக அவர் என்ன செஞ்சுருக்கணும்? தனக்கு ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கணும்.
அவருக்கு யார்கிட்ட இருந்து வந்து அவர் யார் வந்து அவரை கொலை பண்ண போறாங்க அதை முதல்ல அவர் சொல்லணும். அவர் டிஜிபி கிட்ட பார்த்து ஈவன் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கூட டிஜிபி வந்து உடனடியாக போலீஸ் அனுப்பிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பதவியில் இருந்த ஒருத்தவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, என்னோட உயிருக்கு பாதிப்பு இருக்குதுன்னு. ஒன்று உயிருக்கு பாதிப்பு இல்லை, இல்லாட்டினா இவரே மனசுல வேற ஏதோ ஒரு அதாவது ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது மாதிரி ரெய்டு வந்துருச்சு, நம்ம இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தோம், இப்போ நம்ம இப்படி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சில சமயத்தில் தற்கொலை உணர்வுகள் கூட வரும் அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. முதல்ல இவருக்கு நான் சொல்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்றது, இவருக்கு முதல்ல உடனடியாக ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஒன்று இவரை தற்கொலை பண்ணிக்க போறாரா, அல்லது இவரை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அவருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முதல்ல அதை செய்யுங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போதான் ரெய்டே நடந்திருக்குது. இன்னும் இது ஃபர்தரா போகணும். இவரை கூப்பிடுவாங்க, இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க, இவருடைய குடும்பத்து உறுப்பினர்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. இது ஒரு லாங் கோயிங் ப்ராசஸ். ஸோ இந்த லாங் கோயிங் ப்ராசஸ்ல அல்டிமேட்லி ஜஸ்டிஸ் ஹேஸ் டு ப்ரிவைல். ஹி வில் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. Article 311 has given him clear cut protection. தொடர்ந்து பேசலாம். சில கேள்விகள் உண்டம் இருக்குது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். இங்க காவடிக்குமார் சார், அவருடைய பேச்சில் இருக்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஒருவேளை நான் குற்றம் அளித்ததாக உங்களுக்கு தகவல் தெரிந்திருக்குமானால், இன்கம் டாக்ஸ் ரேடு வரப்போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை மாற்றுவதற்கு உங்களுக்கு 2 நிமிடம் ஆகியிருக்கும். என்னை மாற்றி விட்டு நீங்கள் புதிய தலைமைச் செயலாளரை நியமிச்சுட்டு கூட உங்களால வந்து ரெய்டு அலோ பண்ணிருக்க முடியும். பதவியில் இருக்க இப்போ ஒரு மாநில அமைச்சர் வீட்டில் திடீர்னு ரெய்டு நடந்தால் அதில் முதலமைச்சர்களுடைய களங்கம் பாதிக்கப்படும் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, தலைமைச் செயலாளர் வீட்டில் ரெய்டு நடந்தாலும் அது தமிழக அரசினுடைய மாண்பை கெடுக்கும் என்பதில் தமிழக அரசுக்கு பெரிய பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அடிப்படை. யாருடைய கேள்வி? ராமமோகன் ராவ் கேள்வியுடைய கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க அதிலே கேள்வியே பதில் இருக்கு. நீங்க தலைமைச் செயலகத்தில் அல்லது அவர் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் ஏதாவது தவறு நடந்து அதன் அடிப்படையில் அவர் மீது விசாரணையோ அல்லது வேறு வகையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அது அரசாங்கத்து சம்மந்தியோ, அவர் வீட்டில் இப்போ நீங்கள் ஆஃபீஸை விட்டுட்டு வெளியே போய் என்னவோ செஞ்சுட்டு வந்தீங்கன்னு எங்கேயாவது ஒரு இதுல வழக்கில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து தலைமைச் செயலகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து அரசின் மீது நடவடிக்கை. அரசு பற்றி சொல்லல, இவர் அரசனுடைய நிர்வாகத்திற்கு அப்பாற்பட்ட அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள், அவருடைய உறவுகள், அந்த உறவுகளை அவர் கையாண்ட முறை, அதில் ஏற்பட்ட லாப நஷ்டங்கள், அவருடைய தொழில், அந்த மாதிரி தானே இந்த நடவடிக்கை. நீங்க தலைமைச் செயலாளர் வீட்டுல ரெய்டு என்பது அவர் தலைமைச் செயலாளர் பதவியை பயன்படுத்தினார் அப்படிங்கறதால தான் ரெய்டு, வேற யாரோ ஒருவர் அல்ல. நீங்க ஒரு குற்றச்சாட்டு முதலியே சொன்னீங்க. இன்னைக்கு தலைமைச் செயலாளர் ஒரு தகுதியற்றவர் இந்த அரசாங்கம் நியமித்து விட்டதுன்னு வேணா குற்றம் சாட்டலாம். ஆனா அந்த அவரை கண்காணிக்காமல் விட்டு விட்டாங்கன்னு குற்றம் சாட்டலாம். ஆனா இந்த நடவடிக்கையை அரசாங்கம் தடுத்திருக்கணும்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? தலைமைச் செயலாளர் வீட்டில் ரெய்டு என்பது தமிழக அரசுக்கு தலைகுனிவு இல்லையா? ஏங்க, ஒரு தனிப்பட்ட அவருடைய குற்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை பாதுகாக்கின்ற முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுதான் நீங்க குற்றம் சொல்லலாம். நாங்க தான் அந்த நடவடிக்கையை தடுக்கலன்னு அதே குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்களா? அப்புறம் எப்படி எங்களை வந்து அதுல தலைமைச் செயலாளர் தனியாக தவறுகளை செய்திருக்க முடியும் என்று அதிமுக அரசு கருதுகிறதா? தனியா செய்யல, அவர் மகனை, அவர் உறவினரை, அவருடைய நண்பர்களை வச்சு செஞ்சாங்க. இந்த 2016 சிறந்த பதிலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், இங்க இந்த பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்னைக்கு காலையில ராமமோகன் அவர்கள் பேசுகிற போது எஸ்ஆர்பி அவர்களையோ தீரன் அவர்களையோ தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக பாராட்டு தெரிவிக்கிறார். அதிமுகவின் வந்து மத்திய அரசு தெரிவித்திருக்கிறார். ஆவடிக்குமார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இந்த 3 மாறுபட்டிருக்கிறது. நீங்க சொன்னது ஒரே ஒரு சின்ன, அவர் வந்து எஸ்ஆர்பிக்கும் தீரனுக்கு தான் நன்றி சொன்னார், அதிமுகவுக்கு நன்றி சொல்லல. அதை அதிமுகவுக்கான ஒரு யூனிக் ஸ்டேட்மெண்ட் இப்போது வரைக்கும் வராத காரணத்தில், அவர் சொன்ன மாதிரி ஜெனரல் செக்ரட்டரி இல்லாத காரணத்தினால் இந்த எல்லா கோணங்களும் கன்சிடர் பண்ணலாமா? நிச்சயமாக ஒரு முரண்பாடு இருக்கிறது. அது ஏன் முரண்பாடு வருது என்றால் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த அதிமுகவில் நிலவுகின்ற ஒரு ரீதியான குழப்பம் என்று வைத்துக் கொள்ளலாமே. சாரே சொன்னார், அதாவது ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறது தான் அதன் பிறகுதான் ஒரு ஒருமித்த கருத்து வரும், இல்லைனா ஒரு டைரக்ஷன் வரும்ன்ற அந்த பணியில் வேணால் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக எனக்கு பிரச்சனை இதுதான்,
ஒரு முதல்வர் இன்னமும் இந்த பிரச்சனையை பத்தி ஒன்றும் பேசவில்லை. நீங்க கேட்டீங்களே தலைமைச் செயலாளர் ரைட் பண்றாங்க, இது இந்த மாநிலத்துக்கு அவமானம் இல்லை. நிச்சயமாக அவமானம் தான், எப்படி இல்லாம இருக்க முடியும்? இதை பற்றி வேற எப்படி இன்டர்பிரட் பண்றாருன்னா, இப்படி தலைமைச் செயலாளர் வீட்டில் ரைடு நடத்துவதற்கே தமிழக அரசு அனுமதிக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான இல்ல எனக்கு பிரச்சனை இதுதான். அப்படி ஒரு தலைமைச் செயலாளர் வச்சிருக்கீங்களே என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? அங்கிருந்து தான், அந்த கோணத்துல தான் வர்றேன். ஒரு முதல்வர் இதை பத்தி கருத்து தெரிவித்திருக்க வேண்டும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், சரி முதல்வர் ஒன்றும் பெருசா ஒன்றும் பேச மாட்டார்னு வச்சிருக்கீங்களே, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதை எந்த ரீதியில் அணுக வேண்டுமோ அந்த ரீதியில் அணுகவில்லை என்றதுதான் என்னுடைய பிரச்சனையே. அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ளால ஒரு சீஃப் செக்ரட்டரி அறைக்கு சென்று எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க. இனி மாநிலத்துக்கு இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்க ஆக்சுவலா நேக்கடா நின்று இருக்கீங்க, உங்களுடைய எல்லா சீக்ரெட்ஸும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இனி வருமான வரித்துறை அந்த சீக்ரெட்ஸ் வச்சு என்ன கிடையாது. ஒரு இல்ல கூட்டாட்சியில தான் சீக்ரெட்ஸே வேணும் என்று கூறுவேன். ஏனென்றால் இப்போ கேரளாவினுடைய அணுகுமுறை, இந்த காவேரி பிரச்சனையில் இருக்கிற அணுகுமுறை, மத்திய அரசனுடைய அணுகுமுறை, மத்திய அரசனுடைய இங்க இருக்கும் அதிகாரிகளுடைய அணுகுமுறை, இதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரியை பத்தியும் ஒரு நோட் இருக்குங்க. அந்த நோட்டெல்லாம் இவங்க தான் வச்சிருக்காங்க. இது கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க சீஃப் செக்ரட்டரி அடக்கம் இருக்கிற அதிகாரிகள் ஒரு அதிகாரியை பத்தி நோட் எழுதி தான் முதலமைச்சருக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்போ அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது ஒவ்வொரு டாக்குமெண்ட் இதுல இருக்கிற நிலைமைகள் இதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா அடிப்படை கேள்வி. ராம்மோகன் ராவை தவிர தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளருங்கிறது எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்துகிற ஒரு நபர். எல்லாரை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. அரசாங்கம் எடுக்க வேண்டிய முக்கிய மாநில உரிமை சார்ந்த முடிவுகள் பற்றிய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த ரகசியங்களை தாரை வார்த்ததும் கூட கவலை இல்லையா? நிச்சயமா அந்த நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்க அந்த ரகசியங்களை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? எடுத்துட்டு போகல எப்படி ஆவடிக்குமார் சொல்றாரு? அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆதாரங்கள், அவங்களுக்கு வந்த தகவல் அடிப்படையில் தான் அங்க ஆய்வு நடந்திருக்கு. அதுதான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இல்ல எனக்கு இன்னொரு கேள்வி, அவங்க எதை எடுத்துட்டு போகலங்கறத கண்காணிக்கிறது நிச்சயமா அந்த அலுவலகத்துல நுழைஞ்சு அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. அங்க என்னென்ன கொண்டு போறோன்ற அங்க தகவல் அவங்க முறைப்படி தெரிவிச்சிருப்பாங்க. எந்த ரைடும் யாராவது அந்த உரியவர்களிடத்த தகவல் தெரிவிக்காம எந்த ரைடும் நடக்கிறது இல்லை. ஒரு வீட்டில் போனால் கூட அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் சம்பந்தப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு தான் ரைடு பண்ணுவாங்க. இதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய தொடக்கத்திலிருந்து பேசிலிருந்து எனக்கு என்ன ஒண்ணுப்படுதுன்னா, முன்னறிவிப்பு இல்லாமல் அப்படி ரைடு போக வாய்ப்பு இல்லாமல் வர்றதாங்க ரைடு. முன்னறிவிப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பதிக்கணும். தமிழக அரசு இன்னும் சொல்ல போனா ஒரு கார்ல கூட எதுவும்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த 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 செகண்ட்ல ஏதாவது மூவ் ஆகிட போகுதுன்றதுக்காக தடுக்கிற முயற்சி தான் அது. அதனால அவங்களுடைய கடமையை செஞ்சாங்க. அதை எப்படி செய்யணும்னு நம்ம முடிவு செஞ்சிட முடியாது. அதனால அதையே நம்ம அவங்க நடவடிக்கைகள் தவறு இருந்தால் அவர் சட்டப்படி அணுகலாம். அதை உரிய முறையில் அவருக்கு மேல்முறையீடு செய்யலாம், அல்லது அந்த விசாரணை மன்றங்களில் போய் கேட்கலாம், இல்லை அவருக்கு நீதிமன்றங்களில் போய் என்னை இவ்வளோ தூரம் பாதிக்க செஞ்சாங்கன்னு சொல்லி அணுகியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு இதை சொல்கிறாருன்னா அதிலிருந்து அவர் தவறு எந்த அளவுக்கு செய்யாமல் இருந்திருப்பாருன்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை? ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுப்பியிருக்கிற அடிப்படையான கேள்வி, தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு விதமான ஆவணங்களை அவங்க கையகப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன எடுத்துட்டு போயிருக்காங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் எடுத்துட்டு போன உள்ளடக்கம் என்பது ஒரு மாநில அரசினுடைய ப்ராப்பர்ட்டி இல்லையா, அது குறித்த சந்தேகங்களை எழுப்புவதற்கு கூட மாநில அரசுக்கு முடியாதாங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்னங்க ஒரு பொதுமக்கள் நலனை பார்க்க வேண்டிய ஒரு ஆட்சி முறையில் என்னங்க கான்ஃபிடென்ஷியல், என்ன ரகசியங்கள் வச்சுருக்குறாங்க? பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், அதுக்கப்புறம் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. என்ன கான்ஃபிடென்ஷியல் மெஷர் வேண்டி இருக்குது? இந்த ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் எதிர்பார்க்குற கனவு இந்தியாவில் அது எல்லாம் இருக்கலாம், நடைமுறை இந்தியாவில் அதெல்லாம் இருக்காங்கிறதா கேள்வி. அது ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் செக்ஷனை நானும் ஹேண்டில் பண்ணி இருக்கிறேன் அப்படின்ற முறையில் தான் நான் ஒரு விஷயத்தை அதில் சொல்கிறேன் பாருங்க. அதாவது யார் எந்தெந்த கான்ட்ராக்டர்கள் எல்லாம் கருப்பு புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் ஊருக்கு தெரியணுமா வேண்டாமா? இதைத்தாங்க ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் செக்ஷனில் போட்டு வச்சுக்கிறாங்க. இது எப்படிங்க நியாயம்? ஏங்க ஒரு கான்ட்ராக்டர் ஏற்கனவே கருப்பாடு ஆகிட்டான் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சால் தானே அடுத்த முறைக்கு அவனை எடுக்காமல் இருப்பாங்க. இவன் ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியலில் இந்த கான்ட்ராக்டர் மேலே கரும்புள்ளி குத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல் பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுட்டா என்ன அர்த்தம்? ஒரு நிர்வாகத்தினுடைய படிநிலையை பார்க்கிற பார்வைக்கும் ஒரு மாநிலத்தினுடைய பார்வையாக ஹோல்சமா நீங்க ஒரு ஈகிள் வியூல பாக்குறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாநில அரசினுடைய வரதுக்கு மாநில அரசுக்கு
IAS என்கிற மைய அரசு அதிகாரிகளை நீங்க இவர்களுடைய அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இவர்களுடைய உழைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இவருடைய மதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் அனுப்புறாங்க. அப்புறம் இவர்களை வைத்துக்கொண்டு நான் சூதாட்டம் ஆடுறேன் அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு சுயாட்சி? மைய ஆட்சி வந்து இறங்கினா அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இது மக்களுக்கான வெல்ஃபேர் மெஷராக இருந்தாலும் சரி, இது போன்ற நிர்வாக கட்டாயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்ல அதை கண்காணிக்கிறதுக்கு தான் மேல இருந்து கண்டிப்பாக கண்காணிப்பு வேணும்னு சொல்றாரு. இந்த கண்காணிப்பு என்பது இதுவரை இல்லாமல் போனதுனால தான் இந்த மாநில ஆட்சிகள் இந்த IAS வளர்ச்சி இந்த காரணத்திற்காகவே ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் சொல்றீங்க. செய்யணும்னா செய்யலாம். ஒரு தலைமை திரும்ப அதை கண்காணிக்கணும், அது சரியான ஒன்றாக இல்லைங்கிற வார்த்தை திரும்ப சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இவரு மோகன் ராவ் அவருடைய பேச்சில் அவரு தெளிவா சுட்டி காட்டிட்டு போயிருக்கிறார். என்னை உருவாக்கி பால் ஊற்றி வளர்த்தது யார் என்று சொல்லி இருக்கிறார். என்ன அர்த்தத்தில் சொன்னாரு? IAS அதிகாரிகளுக்கு எல்லா ஆட்சியாளர்களும் வளர்த்தெடுத்திருப்பார்கள், அவர்களோடு பணிபுரிந்திருப்பார்கள், அவர்களோட அனுபவம் இருக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் தான் என்னைய நர்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் நர்ச்சரிங்? ஹூ நர்ச்சர்ட் ஹிம்? இங்க தான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளமே வருது. இந்த விஷயத்துக்குள்ள போகாம நீங்க இந்த மாதிரி பேசுறது எல்லாமே இது சில்லறைத்தனமாக இந்த விஷயத்தை சிதறடிக்கிறதாக தான் எனக்கு தோன்றுகிறது. இது அரசியல் மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து IAS அதிகாரிகள் கற்றுக்கொள்ளக் கூடாது என்று ஏதேனும் சட்டப்பிரிவுகள் இருக்கிறதா? எது மக்கள் பிரதிநிதிகள் களவாணித்தனத்தை கற்றுக்கொள்ளக் கூடாது. என்னுடைய கேள்வி எதை கற்றுக்கொண்டார் என்பதை உங்களுக்கு சொன்னார்களா? இவர் என்ன செய்தார்? இல்ல, கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் process. நீங்க அதை எப்படி क्वेश्चन பண்றீங்க? இவர் என்ன செய்தார் என்பதுதான் வெளிப்படையா வந்திருக்குது இல்ல? இன்னும் ஆதாரப்பூர்வமாக என்ன ஆதாரப்பூர்வமாக என்னுடைய அவருடைய மகன் நீங்க பேசுற எல்லா நிர்வாக ரீதியும் சரியானது என்றால் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்னும் அவர் நிரூபிக்கப்படல. அவருடைய சாட்டப்பட்டவர் தானே தவிர குற்றவாளி ஆகல. நீதிமன்றத்துக்கு போறது அடுத்த விஷயங்க. என்னுடைய கான்டக்ட் ரூல்ஸ் ஒன்னு இருக்குது. நீங்க சொன்ன அதே அம்பேத்கர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுகிற வரை அவர் குற்றமற்றவர்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு தோதான இடத்துல அம்பேத்கர் எடுத்து தோதாத இடத்துல அம்பேத்கரை கைவிட்ட கூடாது சார். நான் சொல்றேங்க, என்னுடைய கான்டக்ட் ரூல்ல நான் சொத்து சம்பாதிக்க கூடாதுங்க. சார், என்னுடைய கேள்வி அதை நிரூபித்தார்களா? அதை நிரூபித்தார்களா பேசலாம். பையனுக்கு தான் 1500 கோடி அதை நிரூபிக்கல. இப்பதான் கேஸே ஆரம்பிச்சிருக்கு. இது லாங் ப்ராசஸ்ங்கற ஆசீர்வாதம். என்னுடைய கேள்வி, இந்த பிரச்சனையை எப்படி குற்றவாளிங்கிற கோணத்திலே திரும்ப சுத்திக்கிறீர்கள்? மாநில மத்திய அரசு உரிமைகள் குறித்து பிரச்சனை இல்லையா? எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு 2 வருஷம் வேணுங்க. அதுக்கு முன்னால நான் இவர் பதவியில இருந்து இறங்கணும் இல்ல, சஸ்பெண்ட் பண்ணல. ஆசீர்வாதம் சரிங்க. அடிப்படையில கிறிஸ்தாஸ் கேட்கிற கேள்வி, ஒரு வரைமுறையை மீறி இருக்கிறார் IAS அதிகாரி என்று தெரிந்த பிறகும் நீங்க அவரை சஸ்பெண்ட் செய்யாமல் இருப்பதும் கூட இன்னொரு பெரிய கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குவதாக கிறிஸ்தாஸ் காந்தி குற்றம் சுமத்துகிறார். கண்டிப்பா மக்கள் பார்வையில இருந்து நாங்க இது கேக்குறோம். மாநில அரசு ஏன் செய்யல, மைய அரசு ஏன் செய்யல? அதாவது இதுல சொல்றத பத்தி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவருடைய சஸ்பென்ஷனை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். ஏன்னா அவர் வயலேட் பண்ணியிருக்கிற ரூல்ஸை நான் சொல்றேன். ரூல் நம்பர் 7 சப்செக்ஷன் 2, ரூல் நம்பர் 2 ஆஃப் 2 1 2 3, ரூல் 3 சப்செக்ஷன் 1, ரூல் 3 2 இன்டெகிரிட்டி, ரூல் 4 2A, ரூல் நம்பர் 13A, ரூல் நம்பர் 16 ஆஃப் All India Services Conduct Rules 1968. இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் லெட் தம் சஸ்பெண்ட் ஹிம். ஏன்னா அவர் வயலேட் பண்ணிருக்காரு. என்னைக்கு அவர் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில வந்து ரூல் நம்பர் 7(2) அவர் வயலேட் பண்ணாரோ உடனடியாக அவர் சஸ்பெண்ட் பண்ணிருக்க வேண்டியது. ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர் வித் தி அப்ரூவல் ஆஃப் கவர்னர் அவங்க உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி டிஓபிடி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டிஓபிடிக்கு அவங்க தெரிவிக்கணும். 48 மணி நேரத்துக்குள்ள அதை தெரிவிக்கணும். அதை ஏன் அவங்க செய்ய மறுத்துட்டாங்கன்றது தெரியல. அதுக்கப்புறமேட்டு டிஓபிடி வில் கன்சிடர். இங்க கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் இருக்காங்க சார். அதான் அதிகாரம் இருக்கிறது. அதே சமயம் எப்பொழுது அதை பயன்படுத்த வேண்டும் என்றது எங்களுடைய யூபிஏ கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. அது எந்த சமயத்துல எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்றது சமாஜ்வாதி பார்ட்டி மாதிரி கிடையாது, மத்த கட்சி மாதிரி கிடையாது. நாங்கள் ஒவ்வொன்றையும் ப்ரொசீஜர் வைஸ் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி என்பது எங்களுக்கு முழுக்க முழுக்க தெரியும். ஆகவே
முதலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். இந்த நான் சொன்ன இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அனுப்பி இருக்காங்க. நாங்கள் அதன் மேல் டிஓபிடி அதன் மேல் செய்யும். அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்தது மாதிரி தெரியல. அவங்க வருவா, நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார். காலையில 11 மணிக்கு அவர் பேசினார், இதுவரை இன்னும் வரல. அவரை இதுவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, நாம இங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். ஆசீர்வாதம் சார், நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்ய வேண்டிய நேரம். எனக்கு கடைசி கேள்வி ஒன்று இருக்கிறது. ஒரு சிக்கலான காலகட்டத்தில் தமிழக மத்திய அரசினுடைய உறவு இருக்கிறது. ராமமோகன் ராவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, தனிப்பட்ட முறையில் முன்னாள் தலைமைச் செயலாளர் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படியாக இருக்கும்? தமிழக மற்றும் மத்திய அரசுக்கான உறவில் விரிசல் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுவது உண்மையா? இந்த 2 கேள்விகளுக்குமான பதில சுருக்கமா சொல்லுங்க. அது உண்மையல்ல. அவர் இன்னைக்கு தேதியில he is a suspect. அவர் தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யாரை வேணாலும் இழுக்கலாம். அடுத்தது அவர் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும்போது யார் யாரெல்லாம் பத்தி அவர் சொல்ல போறாருன்னு இன்னும் எதுவும் தெரியல. அதுல எந்தெந்த பெரிய மீன்கள் எல்லாம் கொண்டு போய் சிக்க வைக்க போறாருன்றதும் தெரியல. அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட் வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். இன்னைக்கு தேதிக்கு he is a suspect. He has got all the rights to defend himself. He is going and beating the bush unnecessarily and meeting the press. He has violated, he has become unbecoming of an officer of the All India Service and he needs to be suspended forthwith. நன்றி சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் அடுத்து எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. மக்களுக்கு இந்த 2 ஆட்சிகள் மீதும் அபரிதமான நம்பிக்கை இல்லை. 2 பேரும் யாரையோ பாதுகாக்கிறது போல தோன்றுகிறது. இந்த யார் என்பதுதான் தெரியணும். இதுல எங்களுக்கு ஒரு காட்சி அப்படியே மனசுக்குள்ள நிக்குது. ஒரு டெல்லியிலிருந்து வந்த ஒரு தலைவர் ஒரு அம்மா தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. அவர் தான் சீஃப் மினிஸ்டரா வரணும் என்பதற்காக அவரை ஆதரிக்கிற இந்த தலைமைச் செயலர் அவரை புரட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து திரும்பவும் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வைத்திருக்கிறார்களா என்ற சந்தேகங்கள் எல்லாம். உங்களை பொறுத்தவரைக்கும் ராதாகிருஷ்ணன் இது எப்படியாக போகும்னு எதிர்பார்க்கறீங்க அடுத்த கட்டம்? அதாவது அந்த அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமாக இருந்தார். அவரை அங்கிருந்து நீக்கிவிட வேண்டும். அவரை நீக்கினால்தான் பாக்கி இருக்கிற அவங்களுடைய பாஜகவினுடைய வேலைகள்லாம் சுமூகமாக நடக்கும். அதற்காக ஒரு கருவியாக இன்கம் டேக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு அதிகாரி தான் ஊழல் பண்ணியிருக்கானா இந்தியாவில் பூரா? நவம்பர் 8ஆம் தேதி ஒரே ஒரு அதிகாரி மேலே தான் ரைடு விட்டீங்க, வேற யாரும் கிடையாது. இன்னொரு மாநிலத்தில் ஒரு IAS அதிகாரி தான் ஒரு முதலமைச்சரை இயக்கி கொண்டிருக்கிறார். அங்கே ஒன்றும் ரைடு போகலை, வேற எங்கேயும் ரைடு போகலை. ஒரே ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, அதன் பிறகு ஜெயலலிதாவினுடைய சீஃப் செக்ரட்டரி. இவ்வளவுதான். அயோக்கியனங்க உலகத்தில் 2 ஆளுக தான் என்டையர் சர்வீஸ்லயே. அப்படி வைத்துக் கொள்ளலாம். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தாஸ் காந்தி வைக்க குற்றச்சாட்டு வேற ஒருவரை முதலமைச்சராக மாற்றுவதற்கான முஸ்தீபுகள் தான் இதற்கான காரணமா? இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மக்களால் சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவர் தான் முதலமைச்சர். அதனால் எந்த வெற்றிடமோ குழப்பமோ இல்லை. உறுதியான முதலமைச்சர், அரசியல் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சாசனப்படி பணியாற்றுகின்ற முதலமைச்சர். அதனால் இப்போ முதலமைச்சர் பதவியை கேள்விக்குறியாக்குறது அது அரசியலில் சிலர் செய்கின்ற முயற்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் காலியாக இருக்குது. அதற்குரிய பணிகள் தான் ஈடுபட்டிருக்கு. வருகின்ற பொதுக்குழுவில் அதுக்கான நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம், அது வேறு. ஆனால் முதலமைச்சர் என்பவர் இன்றைக்கு தமிழ்நாடு பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக, அதில் எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். முதலமைச்சர் தன்னுடைய கடமைகளை முறையாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அதற்குரிய பயிற்சியும் பக்குவமும் அனுபவமும் நிச்சயமாக இருக்குது. 2வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நிர்ணயிக்கின்ற அளவுக்கு வேறு ஒரு சக்தி இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இல்லை என்பதுதான் நிலை. எங்களுடைய தலைமை எப்படி இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நிர்ணயிக்கின்ற உருவாக்குகின்ற வல்லமையை எங்களுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறோம், நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், உணர்வோடு இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். எனவே இதில் வேறொருவர் தலை நீட்டுவதற்கு மூக்கை நுழைப்பதற்கு எந்த நிலையிலும் அனுமதிக்க மாட்டோம். ஆசீர்வாதம் சார், உங்களது நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். உங்களுக்காக இன்னொரு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. எஸ், அதாவது கிறிஸ்துதாஸ் காந்தி ஒரு இது சொன்னாரு. பிரதமர் அவர்கள் ஒருத்தவங்களோட தலைமையில கையில பேர் சொல்லல, பொலிட்டிக்கல் மூவ்ஸ் பத்தி. அதாவது ஒரு இரங்கல்
இல்ல நான் பேர் சொல்லல, அவர் சொன்னதை நான் ரிப்பீட் பண்றேன். இரங்கல் தெரிவிக்க வந்த ஒருத்தவர் வந்து ஒரு மனிதாபிமானத்தோட எங்களோட நம்முடைய பிரதமர் வந்து செய்யறதை வந்து அவர் கொச்சைப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கம். ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்த கிறிஸ்துதாஸ் காந்தி வந்து இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பதிவை பண்ணுவாரு அப்படின்ற நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, சந்தோஷம். நன்றி ஆசீர்வாதம் சார். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த நால்வருக்கும் கேள்வி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தமிழக அரசில் ஏற்பட்டிருக்கிற இந்த பரபரப்பு மாற்றங்களும் இனி அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரும் என்பதை பொறுத்து மேலும் சில கேள்விகளோடு இன்னொரு கேள்வி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.